ஹலோ गाइस, நான் உங்க பிஜே. நாம இப்போ எங்க இருக்கோம்னா புழல் ஏரி கிட்ட வந்திருக்கோம். இந்த ஏரி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இந்த ஏரி எங்க இருக்கு அப்படின்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள புழல் அப்படிங்கிற ஏரியால தான் இருக்கு. இந்த ஏரியா புழல் ஏரி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா செங்குன்ற ஏரி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சென்னைக்கு குடிநீர் விநியோகிக்கப்படும் ஏரிகள்ல இந்த ஏரியும் ஒன்று. சென்னைக்கு குடிநீர் விநியோகிக்கும் ஏரிகள் மொத்தம் 3 இருக்கு. செம்பரப்பாக்கம் ஏரி, சோழாவரம் ஏரி, அடுத்தது இந்த புழல் ஏரி. நம்ம ஈவினிங் டைம்ல இந்த ஏரிக்கு வந்தோம்னா இந்த ஏரியோட வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வியூவை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இங்க வருவாங்க. அப்படியே பாருங்க இங்க எத்தனை பைக் நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு. இதுல சில பேர் இந்த ஏரியை பார்க்க வருவாங்க, அதுக்கடுத்து சில பேர் ஜாகிங் பண்ண வருவாங்க, அதுக்கடுத்து சில பேர் அப்படியே கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் வருவாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த பிளேஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அந்த ஏரியோட வியூவும், இன்னொரு பக்கம் நல்லா காத்தோட்டமாகவும் சூப்பராக இருக்குது. என்னடா பேசிக்கிட்டே இருக்க, ஏரியை காட்டுறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதோ பார்க்கலாம் வாங்க. பா, வேற லெவலில் இருக்குது இந்த வியூ. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செவர் இருக்குது. அந்த செவரை தாண்டி தான் இந்த லேக் இருக்குது. அதனால் நம்ம சேஃப்டியாக இந்த வியூவை ரசிக்கலாம். இந்த ஏரியோட நிலப்பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4500 ஏக்கர் பரப்பளவு கொண்டு இருக்கு இந்த ஏரி. அதுக்கடுத்து இந்த ஏரியோட நீர் கன அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3300 மில்லியன் கன அடி. அதுக்கடுத்து கடல் மட்டத்திலிருந்து இந்த ஏரி எவ்வளோ உயரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 மீட்டர் உயரம் கொண்டது. இங்கே பாருங்கள் இந்த தண்ணியோட அலைகள் அப்படியே மிதக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேக்கை சுற்றி இந்த வே அப்படியே போகுது. இந்த வேல அப்படியே நம்ம போனால் அங்கே நிறைய வீடுகள் இருக்குது. அப்படியே எந்த அளவுக்கு இந்த ஏரி இருக்கோ அந்த அளவுக்கு கூடவே வீடுகளும் இருக்குது. இந்த ஏரியை பார்க்கறதுக்காகவே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தோம்னா இது ஃபுல்லாக மெயின் ரோடு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புழல் ஊர் தெரியுது. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கு. அப்படியே இந்த ரோடு சுற்றி மரங்கள் தான் வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஊரும், இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏரியும். இந்த வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பைக் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 4 வீலர் மேலே கொண்டு வர முடியாது. அதனால தான் நிறைய பேர் பைக்லேயே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் வந்தாலும் ரெட் ஹில்ஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இறங்கி அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த லேக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். நீங்கள் ஈவினிங் டைமில் எங்கேயாவது ரிலாக்ஸாக அப்படியே போகணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லைனா இந்த ஏரியோட வியூவை பார்க்கணும்னு நினச்சாலும், இல்லைனா டெய்லி அப்படியே வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பிளேஸுக்கு வாங்க. இந்த பிளேஸ் உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். இன்னும் இந்த ஏரியோட வியூவை சன்செட் ஆகும்போது பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக வேற லெவலில் இருக்கும். நானும் அதை காட்டலான்னு தான் வந்தேன், ஆனால் நம்ம வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, சூரியனும் போயிடுச்சு. நீங்கள் இந்த ஏரியா பார்க்க வந்தீங்கன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்க. சன்செட்டோட இந்த வியூவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை.